வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை விட தற்போதைய ஜனாதிபதி இன்னமும் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகலாம் என்று ஹரீன் பெர்னாண்டோ எச்சரிக்கை. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக சுதந்திர தினத்தன்று பறக்கவிடப்பட்ட கருப்பு கொடி தொடர்பிலான விசாரணைகள் ஒத்திவைப்பு. போர் பதட்டம் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டு வருமானம் மற்றும் சுற்றுலா ஏற்றுமதி துறைகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று பேராசிரியர் பிரசன்ன பெரேரா கருத்து. நிலக்கரி கொள்முதலில் எந்தவிதமான முறைகேடும் இடம்பெறவில்லை என்று ஜனாதிபதி முன்கூட்டியே தெரிவித்திருப்பது விசாரணையின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பு என்று சஞ்சீவ எதிரிமான விமர்சனம். தொடர்பது விரிவான செய்திகள். நாட்டின் உண்மையான பிரச்சனைகளை மறைத்து ஜனாதிபதி கற்பனையான விளக்கங்களை முன்வைப்பது எந்த பயனையும் அளிக்காது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிபொது செயலாளர் ஹரீன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளதுடன் தற்போதைய ஆட்சியின் நிர்வாக குறைபாடுகள் மற்றும் பொருளாதார மேலாண்மை தொடர்பாக கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நெருக்கடி காலத்தில் பதவியை விட்டு விலகி சென்றதை நினைவுபடுத்திய அவர் தற்போதைய ஜனாதிபதி இன்னமும் மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை உருவாகலாம் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டிற்கு விட்டு சென்று $6 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பே இன்றைக்கும் இருக்கும் ஒரே பலம் என்று குறிப்பிட்ட அவர் அதற்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பலமான நிதி திட்டமும் தற்போதைய அரசாங்கத்திடம் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் தாங்கள் ஊழல் செய்யவில்லை என்று கூறுவது நகைச்சுவையாக இருப்பதாகவும் நாட்டிற்காக எந்த ஒரு பயனுள்ள செயற்பாடுகளையும் மேற்கொள்ளாததால் அதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயுள்ளது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். மேலும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் தொடக்கத்திலேயே தோல்வி அடைவதோடு பொருளாதார வீழ்ச்சிகளுக்கான பொறுப்பினை உலக போருக்கு சுமத்துவது மக்களை தவறாக வழிநடத்தும் செயல் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு மக்கள் சிந்தனையோடு செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் எரிவாயு விநியோகம் மற்றும் QR முறைமையின் தோல்விகள் அரசின் செயல்திறன் குறைவுக்கான உதாரணங்களாக உள்ளது என்றும் கூறினார். எரிபொருள் போதுமான அளவில் இருப்பதாக கூறப்படுகின்ற போதும் இன்னமும் நீண்ட வரிசைகள் காணப்படுவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அவர் தொடர்ந்து வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேறாததால் அவை தற்போது நம்பிக்கைக்குரியதாக இல்லாமல் போயுள்ளது என்றும் சவால்களை சமாளிக்கும் திறன் ஆட்சியாளர்களிடம் இல்லை என்றும் ஹரீன் பெர்னாண்டோ கடுமையாக விமர்சித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சுதந்திரத்தினரிருந்து கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் நடத்துவதற்காக அங்கு கல்வி பயிலும் 3 மாணவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு அழைப்பாணை அனுப்பியிருந்தது. கடந்த 16ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அழைப்பாணை அதே நாளில் தான் பல்கலைக்கழக பதிவாளரிடம் கிடைத்துள்ளது. பின்னர் 17ஆம் தேதி அது மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதால் அவர்களுக்கு குறிப்பிட்ட தேதியில் விசாரணைக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாணவர்கள் தங்களுக்கு வசதியான நேரத்தில் போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளதாக அறியப்படுகிறது. இந்த சம்பவத்தின் பின்னணியாக தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை தொடர்பான கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிறைவேறாத நிலையில் தமிழ் பேசும் மக்களுக்கு சுதந்திர தினம் உண்மையான சுதந்திர நாளாக அல்லாமல் கருப்பு தினம் என்று கருதப்படுகின்றது. இதை வெளிப்படுத்தும் நோக்கில் மாணவர்கள் கருப்பு கொடி ஏற்றியதாக கூறப்படுகிறது. அதேவேளை இறக்கப்பட்டிருந்த இலங்கை தேசிய கொடி எந்தவித சேதமுமின்றி பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதட்டங்கள் காரணமாக இலங்கையின் வெளிநாட்டு வருமானம், சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி துறைகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என்று பேராசிரியர் பிரசன்ன பெரேரா எச்சரித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கருத்து தெரிவித்த அவர் மத்திய கிழக்கு நாடுகளிடமிருந்து இலங்கைக்கு பெருமளவு வெளிநாட்டு வருமானம் கிடைப்பதை சுட்டிக்காட்டியதோடு போர் காரணமாக அது கணிசமாக குறையக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மேலும் சுற்றுலா மற்றும் ஏற்றுமதி வருமானங்கள் வீழ்ச்சியடையும் அபாயம் இருப்பதாகவும் அவர் கூறினார். எரிபொருள் விலை உயர்வு காரணமாக பெட்ரோல், டீசல் மற்றும் மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் பணவீக்கம் மேலும் மோசமடையவும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் கூறினார். இதே நிலைமை தொடர்ந்துதான் நாடு மீண்டும் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் செல்லும் அபாயம் இருப்பதாகவும் அரசாங்கம் சரியான பொருளாதார திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏசி கேஸ் மற்றும் M-கேஸ் போன்ற இலத்திரனியல் பணப்பரிமாற்ற சேவைகளை பயன்படுத்தி நடைபெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களுக்கு உட்பட்டு நிதி பரிவர்த்தனைகளை கட்டுப்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வகை சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய முன்மொழிவினை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவலர்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால முன்வைத்திருந்தார். இதற்கமைய சந்தேகத்துக்கிடமான பண பரிமாற்றங்களை கண்காணித்து தொடர்புடைய நபர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் கொண்டு வருவதற்காக இலங்கை மத்திய வங்கி, போலீஸ் தலைமையகம் மற்றும் ஆட்பதிவு திணைக்களம் இணைந்து புதிய தரவுத்தள அமைப்பொன்றை உருவாக்க திட்டமிட்டுள்ளது. இந்த குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் தங்கள் அடையாளத்தை மறைத்து எளிதாக பணம் பரிமாற்றம் செய்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இதை ஆய்வு செய்ய முன்பே நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களில் மொபைல் அடிப்படையிலான பண பரிமாற்றங்கள் மேலும் கடுமையான கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்படுகின்றன.
தொலைத்தொடர்பு மற்றும் இணையவழி மோசடிகளை கட்டுப்படுத்துவதில் சீனா உறுதியோடு செயல்பட்டு வருவதோடு இந்த வகை குற்றங்களை தடுப்பதற்காக இலங்கையுடன் சட்ட அமலாக்கல் துறையிலே மேலும் ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக சீன தூதரகம் தெரிவிக்கின்றது. இணைய மோசடிகளில் ஈடுபட்டிருந்த வெளிநாட்டு சந்தேக நபர்கள் அதில் சில சீன பிரஜைகளும் அடங்கியுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டதை சீனா கவனத்தில் கொண்டுள்ளதாகவும் குற்றவாளிகளுக்கு எதிரான இலங்கை நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்தகைய மோசடிகள் உலகளாவிய பிரச்சனைகளாக மாறியுள்ள நிலையில் சீனா பல நாடுகளோடு இணைந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் சில குற்றக்குழுக்கள் இலங்கையை தங்களின் செயல்பாட்டு மையமாக பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் இணைந்து விசாரணைகள் மற்றும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதோடு எதிர்காலத்தில் இத்தகைய குற்றங்களை தடுக்கும் ஒத்துழைப்பினை மேலும் பலப்படுத்துவதாகவும் சீனா உறுதியளித்துள்ளது. நிலக்கரி கொள்முதல் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் எந்தவிதமான முறைகளும் இடம்பெறவில்லை என்று ஜனாதிபதி முன்கூட்டியே தெரிவித்திருப்பது அந்த விசாரணையின் சுயாதீன தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான விமர்சித்துள்ளார். பத்ரமுலியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். நாட்டில் தற்போது நிலவும் கடுமையான சமூக மற்றும் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு அதனை சமாளிக்க மேற்கொள்ளப்படும் நியாயமான முயற்சிகளை தமது கட்சி எப்போதுமே ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதன் ஒரு பகுதியாக மக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு எதிர்வரும் வார இறுதியில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கட்சியின் பெரிய அளவிலான அரசியல் பேரணிகள் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிவித்தார். மேலும் நிலக்கரி பிரச்சினை தொடர்பாக ஜனாதிபதி கருத்து வெளியிட்ட போது தமது நம்பிக்கையின் அடிப்படையில் எந்த தவறும் இடம்பெறவில்லை என்று அவர் கூறியிருப்பதை சஞ்சீவ எதிரிமான கடுமையாக விமர்சித்துள்ளார். விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதன் முடிவை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுவது நாட்டின் உயர்ந்த நிர்வாக பொறுப்பில் இருப்பவரால் செய்யப்படக்கூடிய பொருத்தமற்ற செயல் என்றும் அவர் விமர்சித்தார். இதேவேளை நிலக்கரி ஊழல் மற்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் எந்த முறைப்பாடுகளும் செய்யப்படவில்லை என்று கூறியிருப்பது தவறான தகவல் எனவும் பல தரப்பினரால் ஏற்கனவே முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். கோப் குழுவில் இந்த விவகாரத்தை எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஜனாதிபதியின் கருத்தை வரவேற்ற போதிலும் அதன் தலைமை பதவி உடனடியாக எதிர்க்கட்சிக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முன்னர் கூறியபடி ஒரு வருடம் கழித்து அல்லாமல் இப்போது உடனடியாக அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் சவால் விடுத்திருந்தார். மேலும் இந்த நிலக்கரி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் நிலவுகிறது என்றும் அவசர கொள்முதல்களை மேற்கொள்ளும் நோக்கில் செயற்கை நிலக்கரி தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளியிட்டார். டெண்டர் வழங்கப்படுவதற்கு முன்பே அமைச்சர் விநியோகஸ்தர்களை சந்தித்திருப்பது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் விடயமாகும் என்றும் அவர் கூறினார். இறுதியாக தவறு செய்பவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்று ஜனாதிபதி உருவாக்கியிருக்கும் நிலைப்பாடு நடைமுறையில் பிரதிபலிக்கவில்லை என்றும் அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல விடயங்களில் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதனால் பொறுப்பான பதவியில் இருப்பவர் தவறான தகவல்களை மக்களிடம் பகிராமல் உண்மை தன்மையோடு செயல்பட வேண்டும் என்றும் சஞ்சீவ எதிரிமான வலியுறுத்தியுள்ளார்.